ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல தேவனே, உமது ஜீவ வார்த்தைகளை தியானிக்க போகின்றோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிரசுரத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆரியம் முழுவதுமாக ஆண்டவரே, உமது பிரசனத்தினாலே நீங்கள் வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உமது சத்தியத்தை கேட்கின்ற நாங்கள் கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய செவிகளை திறந்து ஆண்டவரே, உமது மெல்லிய சத்தத்தை கேட்க தேவன் தாம் எங்களுக்கு ஏவலும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். உலகத்தோட சத்தத்தை அல்ல கர்த்தாவே, உம்மோட சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். நீர்தாமே எங்களோடு கூட பேசும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். உமது வார்த்தையின் ஆழங்களை புரிந்து கொள்ள ஏற்ற ஞானத்தை கொண்டு நீர் எங்களுக்கு போஷிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அதை கேட்கின்ற பிள்ளைகளாக மட்டுமல்லாமல் கர்த்தாவே, இதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாகவும் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே என்னை மறைத்து தேவன் தாமே இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தந்தை மைந்தன் தூயாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாரமானது ஒரு முக்கிய சிறப்புள்ள ஒரு வாரமாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம சீக்கிரமாக லெந்து காலத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகின்றோம். நம்மை ஆண்டவர் கொடுத்த இந்த லெந்து காலத்தில், இந்த 40 நாளிலே ஆண்டவர் நம்மை திரும்பவுமாக நம்மை அழைக்கின்றார். அவரிடத்திலே கிட்டி சேர்வதற்காக, அவருடைய வழிகளிலே பின்பற்றி நடக்க, இன்னும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அண்ட் இந்த லெந்து காலத்திலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக நம்ம வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நம்ம கொடுத்திருக்கின்ற தலைப்பு லென்ட், அ டைம் ஆஃப் ரிகான்சிலேஷன். லென்ட், அ டைம் ஆஃப் ரிகான்சிலேஷன். லெந்து ஒப்புரவாக்குதலின் காலம். லெந்து ஒப்புரவாக்குதலின் காலம் அப்படின்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகின்றோம். வருடந்தோறும் இந்த லெந்து காலத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். வருடந்தோறும் இந்த லெந்து காலத்தை நாம் ஆசரிக்கின்றோம். நமக்குள்ளாக மாற்றங்கள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஒரு விஷயம் உங்களிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. Does this Lenten season create something which is new? இந்த லெந்து காலம் நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஆண்டவரிடத்திலே நம்மை கிட்டி சேர்க்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த லெந்து காலத்தை நான் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த 40 நாட்களை நான் சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்கின்றேனா என்று சற்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். அண்ட் இந்த லெந்து காலத்திலே ஆயத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்மை ஆயத்தப்படுவதற்காக, இன்னும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இன்னும் அவரை சார்ந்து அவரை பிரதிபலித்து வாழ ஆண்டவர் இன்னொரு வெசை நம்மை அழைக்கின்றார். இந்த 40 days, இந்த 40 நாட்கள் சிலுவை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க போகின்றோம். ஸோ இந்த லெந்து காலமானது நமக்கு ஆசீர்வாதமாக வழங்க உங்களை வாழ்த்துகின்றேன். 40 days அப்படின்னு சொன்னாவே அந்த 40 நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது இல்லையா? ஸோ ஆதி திருச்சபைகளில் பார்க்கின்ற பொழுது இந்த 40 days-ஐ 2 வகையாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். பொதுவாக இந்த 40 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆதி திருச்சபைகளிலே 2 காரியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். முதலாவதாக இந்த 40 நாட்கள் எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வழியாக அவர்கள் வருகின்ற பொழுது ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தங்களை முழுவதுமாக ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த 40 days அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த 40 days-உம் அவர்கள் ஜபித்து உபவாசமிட்டு அவர்கள் சில புண்ணிய காரியங்களை செய்து அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஸோ யாரெல்லாம் ஞானஸ்நானம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு 40 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள். ஏன்னா இந்த 40 நாட்களும் அவர்களை தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு நேரம். ஸோ இந்த 40 நாளும் அவர்கள்
ஆயத்தப்படுத்தி கொண்டு கரெக்டாக அவர்கள் ஜபித்து இருக்கின்ற பொழுது அவர்கள் ஞானஸ்நானம், உயிர்த்தெழுதல் நாளன்று அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுவார்கள். ஸோ ஆதி திருச்சபையில் இது ஒரு சடங்காச்சாரமாக அவர்கள் பின்பற்றினார்கள். ஸோ those who want to take baptism, those who want to believe in Christ, these 40 days is very important to have a prayerful life and to prepare themselves. And இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது திருச்சபையிலேருந்து யாரெல்லாம் எக்ஸ்கம்யூனிகேட் ஆகுறாங்களோ இல்லையா, திருச்சபையில் ஏதாச்சும் தவறான காரியம் செஞ்சுட்டு திருச்சபையினால் தள்ளி வைக்கப்படுகின்ற நபர்களுக்கெல்லாம் இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த இன்னொரு சான்ஸ் எப்போ அப்படின்னு பார்க்கின்ற போது இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் வந்து அவர்களும் தங்களை மனம் திரும்பி இந்த காரியத்தை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக அவர்கள் ஒப்புக்கொண்டு அறிக்கை இடுகின்ற பொழுது அந்த மனம் திரும்புதலை திருச்சபை அங்கீகரித்து முழு உறுப்பினராக அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை ஆதி திருச்சபையிலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த 2 காரியம் ஆதி திருச்சபைகளிலே ஒரு முக்கியமான நாள் என்று கருதுகின்றார்கள். ஒன்று, ஞானஸ்நானம் பெறுகின்றவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த 40 நாள். இரண்டாவதாக, திருச்சபையிலிருந்து யாரெல்லாம் தள்ளி வைக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு திரும்பவும் திருந்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஆதி திருச்சபையிலே கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். ஸோ இந்த ஒரு 40 நாளிலே நம்ம யோசிக்கின்ற பொழுது இட் இஸ் அ டைம் ஃபார் ரிகான்சிலேஷன். ஆண்டவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்கின்ற ஒரு நாள். இட் இஸ் அ டைம் டு ரிகான்சில் வித் காட். அண்ட் ஆண்டவரோடு கூட மட்டுமல்ல, சக மனிதரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஈவான ஒரு நாள். சக மனிதரோடு கூட ஒப்புரவாக்குதல். அண்ட் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இட் இஸ் அ டைம் டு ரிகன்சில் வித் ஒன் செல்ஃப். இட் இஸ் அ டைம் டு ரிகன்சில் வித் ஒன் செல்ஃப். நம்மோடு கூட நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள. ஏன்னா சில காரியம் வந்து நம்ம செய்த சில காரியமே நமக்கு என்ன ஆகும், அதை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மவே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்மோடு கூட நம்மை ஒப்புரவாக்கின்ற ஒரு நல்ல ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஸோ இந்த ஒரு நாளில் இந்த லெந்து காலத்தில் கடைப்பிடிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஈவான இந்த 40 நாட்கள். பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆக கடவான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எழுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். ஸோ காட் reconciled with us through Christ. இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் ஒப்புரவாகி கொண்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். தனித்தனியாக பிரிந்த ஆண்டவரும் நாமும் தனித்தனியாக பிரிந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். நம்ம ஒப்புரவாக்கி கொண்ட ஆண்டவர் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். And God is calling each one of us to do the ministry of reconciliation. And இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஸோ நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகின்ற ஒரு சூழ்நிலை, நம்ம சக மனிதரோடு கூட ஒப்புரவாகின்ற ஒரு சூழ்நிலை, அது மட்டுமே இல்லாமல் ஒப்புரவாக்குதல் ஊழியத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தான் பவுலடிகளார் தெளிவாக சொல்கின்றார். ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அந்த ஒப்புரவாக்கி கொண்டது மட்டுமல்லாமல் அந்த ஊழியத்திற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ ரிகன்சிலேஷன், இந்த ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்லும்பொழுது கிறிஸ்தவத்திலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அண்ட் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்து அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்று ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். நமக்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஆண்டவர்
வல்லவராக இருக்கின்றார். ஸோ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கின்ற பொழுது, நம்மை மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்துக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ இட் இஸ் அ டைம் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் us to reconcile with God, to reconcile with one another and to do the ministry of reconciliation அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஸோ நம்ம வாசிக்க கேட்ட இந்த 3 பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த 3 பகுதியிலும் பார்க்கின்ற பொழுது ஒப்புரவாக்குதலினோட முக்கியத்துவத்தை இது எடுத்து வழங்குகின்றதை நாம் பார்க்கலாம். திருப்புங்கள் ஆதியாகமும் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 15 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அண்ட் இந்த பகுதியை நம்ம வாசிக்கின்ற பொழுது யாரை குறித்து பேசப்படுகின்றது? யோசேப்பு அவருடைய சகோதரர், இல்லையா? யோசேப்பு அவருடைய சகோதரை குறித்து பேசப்படுகின்றதை நாம் பார்க்கலாம். நமக்கு யோசேப்பை குறித்ததான ஒரு கதை நமக்கு தெரியும், இல்லையா? யோசேப்பை சிறு வயதிலிருந்தே அவங்க சகோதரர்கள் விற்று போட்டதை நாம் பார்க்கலாம். அவர் அடிமையாக இருந்து பல பாடுகளை பட்டு சிறைச்சாலையில் இருந்து அவர் இப்போது ஒரு கவர்னராக ஒரு நல்ல நிலைமையிலே எகிப்திலே இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காரியம் நிகழ்கின்ற பொழுது, அங்கே பஞ்சம் நிகழ்கின்ற பொழுது யோசேப்பினோட சகோதரர்கள் உணவுக்காக தேடி வருகின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ அவர்கள் வருகின்ற பொழுது இங்கே யோசேப்பு அவங்களோட அண்ணன் தம்பிங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் போய் கட்டி அணைத்து, நான் தான் உன்னோட தம்பி அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு சந்திப்பிலே அவர் சொல்லலை. மாறாக he never revealed himself to them. அவங்ககிட்ட சொல்லாமல் அவங்க யோசேப்பு என்ன பண்ணுறாங்க? மறைத்து வைக்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்க்கின்ற பொழுது யோசேப்பு அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றதை நாம் பார்க்கலாம். நீங்கள் போய் உங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் உங்களோட இளைய சகோதரனை, உங்கள் அப்பா கிட்ட இருக்கின்ற இளைய சகோதரன் நீங்கள் கொண்டு வாங்க. அந்த கொண்டு என்கிட்ட கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு தேவையான உணவுகளை, தியானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே யோசேப்பு அவருடைய சகோதரர்களுக்கு தெளிவாக சொல்கின்றதை நான் பார்க்கலாம். நீங்கள் இதை 44ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை யோசேப்பு சொல்கின்ற பொழுது அங்கே என்ன ஆகுது? யூதா என்ன சொல்கிறாங்க? இல்லை, வேண்டாம், இந்த காரியம் திரும்பவும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா இதே ஒரு காரியத்தை நாங்கள் எங்களோட சகோதரர்களுக்கு செஞ்சோம், ஆனால் திரும்பவும் இதே காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட இருக்கின்ற அந்த இளைய சகோதரனை நான் கொண்டு வரமாட்டேன். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு தவறுதான காரியத்தை நாங்கள் முன்பதாகவே செய்திருக்கின்றோம். எங்கள் அப்பா கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் வேணும்னா என்ன நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த தானியத்தை நீங்கள் வழங்குங்க அப்படின்னு சொல்லி இங்கே யூதா சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். அப்போ இங்கே யோசேப்புக்கு என்ன ஆகிற்று? இங்கே யோசேப்புக்கு ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இங்கே வந்தது. இந்த சகோதரர்கள் அப்போ இருக்கிற சகோதரர்கள் அல்ல, மாறாக இந்த சகோதரர்கிட்ட ஒரு மாற்றத்தை இங்கே கண்டுபிடித்த ஒரு யோசேப்பை நாம் பார்க்கலாம். ஏன்னா யோசேப்பை விற்று போடுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன இருந்து, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்கக்கிட்ட இருந்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு மாறுதலான ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை அவருடைய சகோதரத்திலே யோசேப்பு அறிந்து கொள்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு மாற்றத்தை இங்கே யோசேப்பு அறிந்த மாத்திரத்திலே இங்கே 45ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் யோசேப்பு கிட்ட போகின்ற பொழுது, நான் தான் உங்களோட சகோதரன் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக இங்கே ரிவீல் பண்ணுகின்ற யோசேப்பை நான் பார்க்கலாம். அவர்களை கட்டி அணைத்து, நான் தான் உங்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கலாம். ஸோ இங்கே மனம் திரும்புதல் அப்படின்னு பார்க்கின்றோம், இல்லை மனம் திரும்புதல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யோசேப்போட பிரதர்ஸ், இல்லையா, யோசேப்போட அண்ணன் தம்பிங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? மனம் திரும்பி ஒரு புதிய ஒரு ரூபத்தை, புதிய ஒரு மனுஷர்களை தரித்து கொள்கின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, ஒப்புரவாக்குதலுக்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மனம் திரும்புதல். ரிகான்சிலேஷனுக்கு ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இட் இஸ் ரிப்பென்டன்ஸ், ரிப்பென்டிங் ஒன் செல்ஃப். நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஸோ யோசேப்போட அண்ணன்மார்கள் இங்கே தவறுகள் செஞ்சாங்க, ஆனால் அந்த தவறை இனிமேல் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே யோசேப்பு இங்கே தீர்க்கமாக நம்புகிறதுனால தன்னை முழுதுமாக இங்கே வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கலாம். பொதுவாக ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அநேக
இவ்விதமான ஒரு சிப்ளிங்கோட ஒரு ரைவல்ரியை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அங்கே அண்ணன் தம்பிமார்கள் வந்து சண்டை போட்டுக் கொள்கின்றதை நாம் பார்க்கலாம் இல்லையா? காயின் ஏபிள் பார்க்கலாம், அதே மாதிரி யாக்கோபு ஈசா அவர்களை பார்க்கலாம், அதே மாதிரி யோசேப்பு அவருடைய பிரதர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆதியாகமம் முழுதுமாக இவ்விதமான ஒரு காரியங்கள் இங்கே நடக்கின்றதை நாம் பார்க்கலாம். இந்த முடிவிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த 45ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு முடிவு வருகின்றதை நாம் பார்க்கலாம். இவ்விதமான சண்டைகள் இல்லாமல் அங்கே ஒரு ஒப்புரவாக்குதல் காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே டைம் ஃபார் ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலின் காலம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது மனம் திரும்புதல் நமக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ரிப்பென்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பென்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அண்ட் இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு அவர் ஒன்றித்து அவர்கள் செல்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் இயேசு கிறிஸ்து காலத்திலே நம்ம இன்னொருத்தரை நாம் பார்க்கின்றோம். யார்? செக்கையஸ் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து பார்க்கணுன்னு எப்படியாவது ஒரு வாஞ்சியோடு அந்த காட்டத்தின் மரத்து மேலே ஏறுகின்ற பொழுது அந்த வாஞ்சியை இயேசு கிறிஸ்து அறிந்து, சகேயுவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் நான் வந்து தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே சகேயு உடைந்து அழுகின்றதை நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே நீர் என்னோட வீட்டில் பிரவேசிப்பதற்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி, நான் யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கினேனோ அதை நாளத்தனையாக நான் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். a big U-turn in Zacchaeus life. ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை இங்கே சகேயு பெற்றுக்கொள்கின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ மனம் திரும்புதல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரணமாக நான் போய் சொல்ல மாட்டேன், நான் எதுவும் கெட்ட காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல், இட் ஷுட் பி அ U-turn in our life. ஒரு முழுதுமான ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு சாதாரணமான ஒரு மனமாற்றம் அல்ல, ஏதோ இந்த 40 நாட்கள் இப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனமாற்றம் கிடையாது. இந்த ஒரு 40 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மனம் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் 40 days, பட் இட் ஷுட் பி ஃபார் அ லைஃப் லாங். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இந்த ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்கின்ற மாத்திரத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு முழுமையான ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? இதை சகோதரர்கள் மற்றும் இந்த மனமாற்றத்தை யோசேப்பு அறியவில்லை, மாறாக இங்கே யோசேப்புவும் இஸ் கெட்டிங் ஹீல்ட் பை himself. அங்கே யோசேப்பு சொல்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இங்கே 45ஆம் அதிகாரம் 4-8 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே யோசேப்பினும் மனமாறுகின்றதை நாம் பார்க்கலாம். இவ்வளோ நாள் சகோதரர்கள் மேலே ஒரு கோபம், ஒரு கிரட்ஜ் இருந்ததை நாம் பார்க்கலாம். இல்லை, இப்படி செஞ்சுட்டாங்களே, என்னுடைய தகப்பன் கிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டாங்களே, என்னை இப்படி விற்று போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே யோசேப்புக்கும் இருந்த அந்த கோபம் அங்கே தணிகின்றதை நாம் பார்க்கலாம். அங்கே யோசேப்பு என்ன சொல்கிறாரு, இனி நீங்கள் அல்ல, ஆண்டவரே இதை எனக்கு செய்தார். Not you, but God this to me because I have to be a blessing for others. மற்றவர்களுக்கு நிறைய காரியங்களை செய்ய, மற்றவங்களுக்கு விசேஷமான காரியங்களை செய்ய ஆண்டவரே இதை நடப்பித்தார் அப்படின்னு சொல்லி இங்கே யோசேப்புவும் மனமாறுகின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ யோசேப்புவும் அவருடைய சகோதரர்களும் 2 பேரும் இங்கே மனமாற்றத்தை பெற்றுக்கொள்கின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரை நாம் பார்க்கலாம். அண்ட் 2வதாக நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாடத்துக்குள்ளாக திரும்பி போவோம். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை சொல்கிறேன். நெல்சன் மண்டேலா தெரியும் இல்லைங்களா? நெல்சன் மண்டேலா ஜெயிலிருந்து வருகின்ற பொழுது 27 ஆண்டு காலம் அவர்கள் வந்து சிறைச்சாலையிலே அவர்கள் கழித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கின்றோம். 27 years he was in the jail and he was imprisoned. And ஜெயிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது ஒரு பத்திரிகையாளர் வந்து அவரை இப்படியாக கேள்வி கேட்குறாரு, உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா, உங்களை சிறைச்சாலையில் அனுப்பின அந்த ஆட்கள் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நெல்சன் மண்டேலா எப்படியாக ரிப்ளை செய்கின்றார்.
If I hold on to the bitterness and angry and hatred, I will still continue to be in prison. நான் இந்த கோபத்தையும் இந்த ஒரு ஹேட்ரடையும் நான் என் மனசுக்குள்ளாக நான் வச்சுட்டு வெறுப்பையும் நான் வைக்கின்ற பொழுது நான் இன்னுமாக சிறைச்சாலையில் இருக்கின்றவனாக தான் இருப்பேன். எனக்குள்ளாக விடுதலை இருக்காது. மாறாக எனக்கு சிறைச்சாலையில் இருக்க விருப்பமில்லை. நான் அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐ வாண்ட் லிபரேஷன். நான் சுதந்திரமாக நான் இருக்க வேண்டும், சிறைச்சாலையிலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கின்ற ஒரு காரியம். If I hold on to the bitterness and angry and hatred, I will continue to be in prison rest of my life. I don't want to be like that. I want to be a liberated person அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். அந்த கோபம் தாபம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அது நம்மை சிறையில் வைக்கின்ற ஒரு சமானமாக இருக்கின்றது. அதை நம்ம துறக்கின்ற பொழுது, அதை விட்டு விடுகின்ற பொழுது அது நமக்கு சுதந்திரமான ஒரு மனப்பான்மையும் ஒரு மன அமைதியும் அது கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஸோ இங்கே ஒப்புரவாக்குதல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முழுமையான ஒரு மனமாற்றம். இரண்டாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். அண்ட் இன்ற பகுதி நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை யோவான் புத்தகத்திலே ஆண்டவர் துவங்குகின்ற முதலாவது மிராக்கிள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு ஃபர்ஸ்ட் சைன் விச் ஜீசஸ் டிட் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். பொதுவாக யோவான் ஆதியாகமம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது துவக்கம் சேமாக இருக்கும் இல்லையா? ஆதியாகமத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அது நல்லது என்று கருதுகின்றார். அண்ட் யோவானை பார்க்கின்ற பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி கிரியேஷனை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் படைக்கின்ற ஆதியாகமத்திலே படைக்கின்ற ஆண்டவர் வானத்தை படைக்கின்றார். அண்ட் ஒளியை படைக்கின்ற பொழுது ஒளியை பிரிக்கின்றார். அந்த ஒளியை பிரிக்கின்ற பொழுது இரவு பகல் அப்படின்னு சொல்லி மாறுகின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் தண்ணீரை பிரிக்கின்றார், தண்ணீர் நிலம் என்று God separates, அந்த பிரிக்கின்ற ஒரு நிலைமை இங்கே காணப்படுகின்றது. ஆனால் இங்கே யோவானில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் செய்த முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு திருமணத்திலே செய்கின்றார். 2 பேரை இணைக்கின்ற ஒரு இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை இங்கே காமிக்கின்றதை நாம் பார்க்கலாம். பிரிக்கின்ற வெளிப்பாடு அல்ல, மாறாக 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இணைகின்ற தருணத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்ற ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கலாம். அண்ட் அதுவும் பார்க்கின்ற பொழுது அந்த பர்சனோட நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, மாறாக ஆண்டவர் எங்கே போனார், கானான் ஊரிலே போய் அந்த கல்யாணத்திலே ஆண்டவர் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, கலந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன இல்லை, திராட்சை ரசம் தீந்து போயிற்று இல்லையா? பொதுவாக நம்ம குடும்பத்தில் நடக்கின்ற கல்யாணத்துக்கு எதுனா சாப்பாடு எதுனா பத்தலைனாக்கா என்ன சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க இல்லையா? ஒரு சோஷியல் டிஸ்கிரேஸாக அது இருக்கும். இவங்க என்ன சரியாக பண்ணலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் 3ஆம் நாள், அந்த ஃபஸ்ட் வசனத்துலேயே நம்ம பார்க்கலாம், 3ஆம் நாளிலே ஆண்டவர் இந்த கல்யாணம், தேர் இஸ் அ இம்பார்ட்டன்ஸ். 3ஆம் நாளிலே ஆண்டவர் உயிர் தேடுகின்றார். ஸோ ஆண்டவர் செய்கின்ற முதலாவது அடையாளம் அந்த உயிர்த்தெழுதலை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மரியாள் என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கை காமிச்சிட்டு மரியாள் இங்கே செல்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை அடையாளத்தை செய்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அங்கே 6 கற்சாடிகள் காலியாக இருந்ததை நாம் பார்க்கலாம். 6 empty jars. இந்த 6 கற்சாடிகள் காலியாக, இந்த 6 கற்சாடிகள் எதற்காக உபயோகிக்கப்பட்டது? தங்களை சுத்திகரிக்கும் வண்ணமாக. அங்கே யூதர்கள் தங்களை சுத்திகரித்து தான் வீட்டுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வார்கள். ஒரு சடங்காற்றுவதற்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு கற்சாடி. ஸோ இந்த 6 கற்சாடியை ஆண்டவர் அடையாளப்படுத்தி கொண்டு அந்த கற்சாடியை எடுத்து இதில் தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ தண்ணீரை நிரப்பு அப்படின்னு சொல்கின்ற ஆண்டவர் அது தண்ணீராக மட்டும் விடாமல் அதை திராட்சை ரசமாகவும் மாற்றுகின்றதை நாம் பார்க்கலாம். இந்த எம்டி ஜார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்மை குறிக்கின்ற ஆண்டவரே, நானும் ஒரு காலியான ஒரு பாத்திரமாக இருக்கின்றேன். இங்கே ஆண்டவர் தண்ணீரை கொண்டு எப்படி நிரப்பினாரோ அதே மாதிரி வாழ்க்கை தண்ணீரோட சிம்பிளைசேஷன் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சிம்பிள் ஆஃப் லைஃப். அண்ட் இந்த காலி கற்சாழையிலே ஆண்டவர் தண்ணீரை நிரப்புகின்றார். ஹி இஸ் கிவிங் லைஃப் டு த ஜார். அந்த லைஃப்பை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, அதை ஒரு திராட்சை ரசமாகவும் மாற்றுறாங்க. யூதரோட முறைமையின்படி திராட்சை ரசம் அப்படின்றது ஒரு செலிப்ரேஷன் டைமில் தான் வந்து திராட்சை ரசத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அண்ட் இந்த ஒரு முதலாவது அடையாளத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை முழுவதுமாக கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். ஐ எம் ஹியர் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் அபேண்டன்ஸ். அதுதான் ஆண்டவர் செய்கின்ற முதலாவது அடையாளம். காலியான பாத்திரத்திலே ஆண்டவர் உயிரை கொடுத்து அதை பெரிய ஆற்றலை இங்கே செய்கின்றதை நாம் பார்க்கலாம். The empty jars are into life, not just life but then ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கின்ற வல்லவராக இருக்கின்றார். நம்மை தாழ்த்தி ஆண்டவர்களை கொடுக்கின்ற பொழுது it is a time for us to humble ourselves and to surrender to God. நம்மை முழுவதுமாக ஆண்டவரே, நான் இந்த கற்சாடிகளைப் போல ஒன்றுமில்லாத பாத்திரமாக இருக்கின்றேன், நீர் உமது ஆவியை கொண்டு என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே நாம் கொடுக்கின்ற பொழுது reconciliation is a time for reaffirming that God is our creator and we belong to you. ஆண்டவரே, நீர் எங்களை படைத்தீர், நீர் எங்களை நான் உம்முடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்மை முழுவதுமாக ஆண்டவரத்திலே நம்ம அர்ப்பணிக்கின்ற பொழுது அங்கே ஒரு முழுமையான ஒரு ஒப்புரவாக்குதல் இங்கே நடக்கின்றதை நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, நான் வந்து ஒன்றுமில்லாத ஒரு பாத்திரமாக இருக்கின்றேன், உம்முடைய ஆவியை கொண்டு உயிரை கொண்டு நீர் எங்களை நிரப்பும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்பவும் நம்மை முழுதுமாக பயன்படுத்தவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஸோ இட் இஸ் அ டைம் ஃபார் அஸ் டு surrender ourselves and tell God that God, I belong to you, you are my father. And மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம வாசிக்க கேட்ட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 to 22 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது இங்கே பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். And here இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது God creates in himself a new humanity. ஒரு புதியதான ஒரு மனித குலத்தை ஆண்டவர் இங்கே உருவாக்குகின்றதை நாம் பார்க்கலாம். And புதிய God is recreating something. ஒரு புதிய ஒரு படைப்பை ஆண்டவர் இங்கே ஒவ்வொரு நாளும் இங்கே செய்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் இங்கே பவுலடிகளார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இனிமே இந்த சட்டங்களெல்லாம் நம்ம பின்பற்றி வாழாமல் ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை திரும்பவுமாக நம்மை படைத்து ஆண்டவர் நமக்கு புது மனிதராக இருக்கின்ற ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ ரிகன்சிலேஷன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஒரு புது மனிதருக்கான ஒரு மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். மத்தேயுவில் நம்ம பார்க்கின்றோம், ஒருவர் எனக்கு காணிக்கை செலுத்த இஷ்டப்பட்டாங்க. ஒருவர் எனக்கு காணிக்கை கொடுக்க இஷ்டப்பட்டால் நீங்கள் முதலாவதாக உங்கள் சகோதரர்கிட்ட போய் அங்கே இருக்கின்ற மனமுறிவை எல்லாம் சரியாக்கி அப்புறமாக நீங்கள் வந்து என்கிட்ட காணிக்கை கொடுங்கள். அப்பொழுது நான் உங்களோட காணிக்கைகளை நான் என்ன பண்ணுவேன், நான் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிப்பேன். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளாக ஒரு புது மனிதரை நாம் உண்டாக்க வேண்டும். எல்லா விதமான மனமுறிவையும் நாம் கலைந்து விட்டு ஒரு புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அண்ட் அதுதான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க புதிய பழையவைகளெல்லாம் கலைந்து போட்டு புதியவைகளை தரித்து கொள்கின்ற ஒரு
மனுஷராக இங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். பொதுவாக எபேசிய திருச்சபைக்கு பவுலடிகளார் இந்த காரியத்தை எழுதுகின்ற பொழுது எபேசிய பட்டணம் முழுதுமாக ரோம அரசாங்கத்தால் அங்கே முழுதுமாக ரோம அரசாங்கம் கைப்பற்றி அதை நடத்தி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இந்த ரோம அரசாங்கத்திற்கு ஒரு அஜெண்டா இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த முழு உலகத்தையே நம்ம கான்கர் பண்ண, இந்த முழு உலகத்தையே நம்ம ஆள வேண்டும், இந்த முழு உலகத்தை நம்ம கைப்பிடிச்சு சீசர் மட்டும்தான் அதுக்கு அரசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வாஞ்சி இருந்தது. அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது வார் மூலியமாக, வைலன்ஸ் மூலியமாக எல்லா நாடுகளையும் அவர்கள் கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எப்படி அழைக்கின்றார்? நம்மை அன்போடு நம்மை அழைக்கின்றார். பழையவைகளை கலைந்து போட்டு ஒரு புதிய மனிதனை தரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்ம சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கே என்ன இருக்குது? தெர் இஸ் அ ஹேட்ரிட். ஒரு மீடியாவை பார்த்தாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலுமே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நிகழ்கின்றது. எங்கே பார்த்தாலும் போட்டி, பொறாமை, இந்த மாதிரி காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஸோ அவைகளெல்லாம் கலைந்து போட்டு ஆண்டவர் நம்மை ஒரு புதிய மனிதராக நம்மை தரித்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த அழைப்புக்கு நம்ம ஏற்று நடக்கின்ற ஒரு மனுஷராக நாம் இருக்கின்றோமா? அண்ட் 14ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. அவர் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பகையெல்லாம் அகற்றி, பிரிவுகளெல்லாம் அகற்றி நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஸோ இவ்விதமான ஒரு ஆண்டவரை நம்ம சேவிக்க, ஆராதிக்க நம்ம ரெடியாக இருக்கின்றோமா? புதிய மனுஷரை நம்ம தரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஸோ இந்த லெந்து கால இந்த புதிய மனுஷரை நம்ம தரித்து கொள்கின்ற பொழுது, அவனுடைய சிலுவை நோக்கி நம்ம பார்க்கின்ற பொழுது, அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம நோக்கி பார்க்கின்ற பொழுது, இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு 3 காரணம் ஆண்டவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கலாம். மனம் திரும்பி நம்மை ஒரு முழுவதுமாக மனமாற்றத்தை பெற்றுக்கொண்ட மனிதராக நம் ஆண்டவருக்கு முன்பதாக வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தான் அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்திலே நம்ம கொடுக்கின்ற பொழுது இந்த முழுவதுமான ஒரு மனமாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். அண்ட் 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய கிரியேஷனை போல, ஒரு புதிய மனிதனை நம்ம தரித்து கொள்கின்றோம். பழவைகளெல்லாம் கலைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்கின்ற பொழுது இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்துக்கை நம்ம ஆண்டவரோடு தொடர்ந்து செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உனை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உனை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உமது வசனத்திற்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர்
எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய இந்த லெந்து காலத்திலே கர்த்தாவே நாங்கள் எங்களையே தாழ்த்தி கொடுக்க ஆண்டவரே முழுவதுமான ஒரு மனமாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமையில் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, நீர் எங்களை படைத்தவர். ஆண்டவரே, நீர் நாங்கள் முழுதுமாக எங்களை உம்மிடத்திலே தாழ்த்தி கொடுக்கின்றோம். இந்த 6 கற்றாடுகளை நீங்கள் நிரப்பி ஆண்டவரே ஒரு உயிர் கொடுத்த ஆண்டவர் நீர் கர்த்தாவே, அதே வண்ணமாக காலியான பாத்திரமாக நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம். நீர் உமது ஜீவனை கொண்டு எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, எந்த விதமான பிரிவினைகளையும் நாங்கள் செய்யாமல் கர்த்தாவே நாங்கள் முழுதுமாக உம்மிடத்திலே வரவும் ஆண்டவரே பழையவைகள் எல்லாம் கலைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டு உம்மிடத்திலே நாங்கள் நெருங்கி ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக வர நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இதில் எந்த காலத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த கிருபையான காலத்திலே நாங்கள் உம்மிடத்திலே நெருங்கி ஜீவிக்க இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.